எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இன்டர்நெட்ல இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஒருத்தங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு பிரைமா யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அண்ட் ஏன் வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபெப் 2021ல நியூ ஐடி ரூல்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப், சிக்னல், டெலிகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருக்கிற எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பிரேக் பண்ணாதான் அந்த நியூ கவர்மெண்ட் ரூல் கீழே வருவாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹைகோர்ட்ல ரீசெண்டா நடந்த செஷன்ல வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனி மெட்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் யூசர்ஸோட மெசேஜஸையும் பிரைவசியும் செக்யூர் பண்ணும். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை விட்டு போற தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது யூசர்ஸோட டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு தான். அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற இந்த இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்மளோட மெசேஜஸ் எதுவுமே லீக்கும் ஆகாது, செக்யூரா இருக்கும், நம்மளோட பிரைவசியுமே மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒருவேளை இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நிறைய டேட்டா லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்பெல்லாம் என்னதான் செக்யூரா இருந்தாலுமே ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட டேட்டா ஈஸியா எல்லாருக்கும் போய் அதை பிசினஸ் ஆக்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இன்னொரு ஹியரிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதுல இந்தியன் கவர்மெண்ட் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றது தான் நல்லதும் கூட. நமக்கு ஓரளவுக்கு அஷூரன்ஸ் இருக்கிறதே இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னால தான். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் போயிடும். அண்ட் ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இந்தியா விட்டு போற தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் இந்தியா விட்டு போச்சு அப்படின்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அண்ட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then, goodbye.